வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நானும் என்னோடய மனைவி குடும்பத்தர் எல்லாரும் சேர்ந்து துபாயில் இருக்கிற ஜபல் அலி இந்து கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க, இந்த தரிசன அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பகிர்றேன். இந்த கோயில் மிகவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. உள்ளே நுழைந்த விட ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும். துபாயில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த கோயிலோட கட்டடக்கலைங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நேர்த்தியாகவும் எல்லாருக்கும் புகைப்படம் எடுக்கிறது மாதிரி, அதுவும் வெளியிலேருந்து தான், உள்ளருக்கு இருந்து எடுக்க முடியாது, வெளியிலேருந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயில் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம ஊரில் அர்ச்சனை பண்ணுறது மாதிரி இந்த கோயிலையும் நீங்கள் அர்ச்சனையெல்லாம் வாங்கி பூஜை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாமி எல்லாமே இருக்குது. நம்ம ஊரில் முருகர், பிள்ளையார், ஐயப்பன் அப்படி எல்லா சாமியுமே இங்கே இருக்குது. நம்ம எல்லா சாமியுமே கும்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்தும் எல்லா இந்துக்களுமே இங்கே கும்பிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கிட்டு குருத்துவார் இருக்கும். இப்படி எல்லாருமே வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு இடத்துல இருக்குது. இப்போ தான் புதிதாக இந்த கோயிலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்துபாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பழமையான நம்ம இந்துக்கள் வழிபட்ட கோவில் இருந்துச்சு. இப்போ இந்த புதிய இடத்துல கட்டியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். துபாயில் வசிப்பவர்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகளும் அதிகமாக இந்த கோயிலுக்கு வருவாங்க. நாங்களும் வந்துட்டு கார் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு அடுத்ததாக வாங்க கோயிலுக்குள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங் தான், அதால் காரை சேஃபாக நிப்பாட்டிட்டு அடுத்ததாக ஃபேமிலியோடு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் திருமண நாள். அதால் தான் ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்தது அப்படின்ட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போயாச்சு. போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீடியோலாம் எடுத்தோம். இங்கே நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உள்ளருக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதால் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படியே வீடியோலாம் எடுக்க முடியுது. பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன். அப்பா வீடியோ பயங்கரமாக எடுக்கணும்ப்பா, எங்களெல்லாம் காமிங்க அப்படின்ட்டு. என் ஒய்ஃப் அதுக்குள்ளே என்னை மட்டும் எடுக்கவே மாட்டீங்க நீங்கள் அப்படின்னுச்சு. இந்தப்பா அப்படின்ட்டு ஒரு வீடியோவை எடுத்துட்டு இந்த கோயிலோட சிறப்புகள் எல்லாம் சொல்லிவிட்டு, இங்கே வர்ற மக்கள் எல்லாம் என்னடா அது சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்தாங்க. இங்கே போய்ட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தோம். நம்ம ஊரில் மாதிரியே இங்கே நவகிரகங்கள் எல்லாம் இருக்குது. சாமி கும்பிட்றப்ப அதை சுற்றி கும்பிட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் போன டயத்தில் பூஜைகள் எல்லாம் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வரிசையாக ஒவ்வொரு சாமியாக கும்பிட்றப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டேக்கிட்டாங்க. தம்பி வீடியோ எடுக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்ட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபோனை கொஞ்சம் கூட திருப்ப முடியலை. ஏன் பாருங்கள், பிரசாதம் முக்கியம் அப்படின்ட்டு வாங்கிட்டாப்புல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே அர்ச்சனை சீட்டு வாங்குறது எல்லாமே நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும். எல்லாம் ஒரு தட்டு வச்சுருவாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லாட்டினா கேஷ் கொடுத்தா நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அப்படியே வரலாம். வந்துட்டா உள்ளரிக்கு நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தம்பி வீடியோ எடுக்காதீங்கப்பா அப்படின்ட்டு. எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜைகளெல்லாம் ஆரம்பிச்சிடும், இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். கோயிலில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. எல்லாரும் அமைதியாக இருந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் பூஜை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கிட்ட பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இங்கிட்டு பார்த்து எல்லாம் வரிசையாக பிள்ளையார்லேருந்து நம்ம ஊர் முருகர் அப்படின்னு எல்லா கடவுளுமே இருந்தாங்க. சாமி கும்பிட்றதுக்கு மன நிம்மதிக்கும் நிறைய பேர் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் சுற்றி பார்த்துட்டு ஓகே நம்ம ஊருக்கு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தால் மார்னிங் டயத்தில் போங்க. ஏன்னா ரொம்ப அமைதியாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். பூஜைகள் டயத்தை பார்த்துட்டு போனீங்கன்னா இங்கே சாமி கும்பிட்ட ஒரு முழு திருப்தி இருக்கும். ஏன்னா அந்த டைமிங்கில் உங்களுக்கு பூஜை பயங்கரமாக இருக்குது. நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க.
இப்போல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த வெயிலுக்கு யாரும் அதிகமாக வெளியில் வர்றதில்ல. நாங்கள் இன்றைக்கி திருமண நாள் அப்படிங்கிறதுனால தான் நாங்களே கிளம்பி வந்திருக்குறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சாமி கும்பிட்டுட்டு போய்கிட்டுருக்காங்க. இன்னும் பாதி பேர் இங்கேருந்து அபுதாபி போகிறாங்க. அபுதாபியில் பார்த்தீங்கன்னா இதை விட பிரம்மாண்டமாக 1000 கோடியில் கட்டி வச்சுருக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு மேலே தாங்கி நிற்கிற கோயில் அது. அதால் அங்கேயும் போய் நம்ம வீடியோ எடுப்போம். துபாயில் இருக்கிறவங்க மன நிம்மதி தேடி இது மாதிரி உள்ள கோயிலுக்கு தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி சுற்றி எல்லாம் கோயில் இருக்காது. ஒவ்வொரு இடத்துல இப்போ துபாய்க்கு இங்கே அப்படின்னா அபுதாபியில் ஒரு இடத்துல இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து உள்ள மக்கள் எல்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னா ஒரு முறையாச்சும் போய் விசிட் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகான இடங்கள் இங்கே இருக்குது. சுற்றி வர பற்றியெல்லாம் சமய நல்லிணக்கத்துக்காக எல்லா கோயிலுமே இருக்கும். சுற்றி பற்றியெல்லாம் எல்லா மதத்தினரும் வழிபடுறது மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் நல்ல ஒரு மன நிம்மதியும் கொடுக்குற இடம் தான் இது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லீவு நாளில் தான் வருவாங்க. அதை சிறப்பு நாள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாதிரியே க்யூவில் நிற்பாங்க. இங்கேருந்து அந்த தலை வரைக்கும் இருக்கும். சாமி கும்பிட்டு போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். மற்ற நாட்களெல்லாம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு போகலாம். என்ன கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஆகும். இதற்கு முன்னாடி பர்துபாயிலெலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. நமக்கு போயிட்டு அப்படியே போட்டில் 1 திராம்ஸ் கொடுத்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஆனக்குள்ளே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படி வருவோம். ஆனால் இப்போ இங்கே வந்து பக்கத்தில் எந்த ஒரு கடையும் அதிகமாக இன்னும் வரலை. அதால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு வர்ற வழியில் வர வேண்டியதான். இதே பர்துபாய் அப்படின்னா சுற்றி வர நம்ம நிறைய கடைகள் இருக்கும். தமிழ் கடை இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. கொஞ்ச நாளில் இங்கிட்ட அதிகமான கடைகள் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.